தேவனுடைய ஆலயத்திலே ஏலி என்கின்ற ஒரு மனிதன் இருந்தான். ஏலி ஆசாரியன், ஆசாரிய ஊழியம் செய்கிறவன். நீங்க 1 சாமுவேலின் புஸ்தகத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா 3ஆம் அதிகாரத்துல எல்லாம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல எல்லாம் ஆண்டவர் ஏலி கூட பேசவே மாட்டாரு. இப்போ சாமுவேல் கிட்ட பேசுறதுக்காக சாமுவேலே சாமுவேலே சாமுவேல்னு கூப்பிடுறாரு. சாமுவேலுக்கே தெரியல அது கர்த்தருடைய சத்தம் தானா என்ன. ஆனா ஏலிக்கு தெரிகிறது அது கர்த்தருடைய சத்தம். அப்படின்னா ஏற்கனவே ஏலி கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவன், அந்த அனுபவம் இருந்தது. ஆனா இப்ப பாருங்க, ஏலி கிட்ட கர்த்தர் பேசல, சாமுவேல் கிட்ட தான் கர்த்தர் பேசுறாரு. நான் சொல்லட்டுமா, கர்த்தரோடு நாம் நெருங்க நெருங்க அவருடைய சத்தத்தை நம்மளால கேட்க முடியும், உறவு கொள்ள முடியும். கர்த்தரை விட்டு தூரம் செல்ல 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 சத்தமும் கேட்காது, சித்தமும் செய்ய முடியாது, வாழ்க்கையில் பாதிப்புகளே அதிகமாகிறது. ஏன் தேவன் ஏலி கிட்ட பேச விருப்பப்படல? ஏன் தேவன் ஏலியோடு தம்முடைய வார்த்தையை ஷேர் பண்ண விரும்பல அப்படின்னா பைபிள் சொல்லுது பாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 3 13 14. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தி ஆவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார். ஏலி என்னோடு உறவு கொண்டவன், அவன் ஊழியம் பண்றவன், அவன் ஆசாரியம் ஊழியம் பண்றவன். நான் சொல்றேன், விசுவாசியா இருந்தாலும் சரி, ஊழியக்காரரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தேவனோடு உள்ள உறவுல இருக்க 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 இருக்கதான் அவர்கள் பாக்கியவானாய் பாக்கியவதியாய் இருப்பார்கள். முந்தைய வசனத்துல சொல்றாரு பாருங்க, அவன் அறிந்திருந்தும், அவன் எல்லா சத்தியத்தை அறிந்திருந்தும், ஜெபத்தின் மேன்மை அறிந்திருந்தும் அவன் ஜெபிக்கவில்லையா? ஆலயத்தினுடைய மேன்மையை அறிந்திருந்தோம், ஆலயத்தை கனப்படுத்தலையா? கர்த்தருடைய மேன்மையை அறிந்திருந்தோம், மேன்மைப்படுத்தலையா? பிள்ளைகள் கர்த்தரை விட்டு தூரமா போகிறதை தெரிந்திருந்தும் அவர்களை அவன் கண்டிக்கவே இல்லையா? அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்படுவதாக. ஒரு குடும்பத்திலே ஒரு அருமையான ஒரு பிள்ளை, நல்ல செல்லமா பாசமா நேசமா வளர்த்தாங்க. வளர்த்து 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 படிப்பு கொடுத்தாங்க, பணத்தை கொடுத்தாங்க, செல்லத்தை கொடுத்தாங்க, வசதி கொடுத்தாங்க. கர்த்தரை மட்டும் கொடுக்கல. அது பெருசா நல்லா வளர்ந்துருச்சு. அப்போ அம்மா கூப்பிடுறாங்க, சர்ச்சுக்கு வா மகனே. அவன் சொல்றான், நான் ஏன் சர்ச்சுக்கு வரணும்? ஜெபம் பண்ணு மகனே. நான் ஏன் ஜெபம் பண்ணணும்? கர்த்தரை ஆராதி மகனே. நான் ஏன் ஆராதனை பண்ணணும்? அவன் சொன்னான், அவங்க அப்பாவை பார்த்து சொன்னான், நான் படித்தேன், நான் வேலை செய்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் வீட்டில் பொருள் வாங்கி போட்டிருக்கிறேன், நான் சொத்து சேர்த்து வச்சிருக்கிறேன். கர்த்தரா பண்ணார்? ஜெபம் பண்ண நடந்துருமா? சர்ச்சுக்கு பண்ண நடந்துருமா? ஆண்டவர் ஆராதிச்சு நடந்துருமா? நான் எல்லாம் பண்ண, நான் ஏன் ஜெபிக்கணும்? நான் ஏன் கர்த்தரை தேடணும்? அவங்க அப்பா இப்ப சொன்னாராம், நான் இத்தனை சொன்னியப்பா, உன்னால சொல்ல முடியுமா? என் இருதயத்தை நான் தான் ஏக்குறேன்னு உன்னால சொல்ல முடியுமாப்பா? நான் சொல்றியப்பா, உன்னால சொல்ல முடியுமா? இந்த கண்ணை நான் தான் காசு கொடுத்து வாங்குறேன்னு உன்னால சொல்ல முடியுமாப்பா? நான் சொல்றியப்பா, இந்த கையை உன்னால காசு கொடுத்து வாங்க முடியுமாப்பா? இந்த காலை உன்னால வாங்க முடியுமா? உன்னுடைய உடல் உறுப்புகளை வாங்க முடியுமா? உன் மூளையை உன்னால கட்டுப்படுத்த முடியுமா? நீ சாப்பிடுற உணவை உன்னால ரத்தமா மாத்த முடியுமா? ரத்தமா மாற்றி அதை சத்தா ஜீரணிக்க வைக்க உன்னால முடியுமா? புள்ள அமைதியாயிட்டானா. அப்பா சொன்னாரா, இதை யார் செய்யறாங்களோ அவங்க தான் கர்த்தர். அது அவரால் மட்டும்தான் செய்ய முடியும்பா, உன்னால செய்ய முடியாது. நீ செய்யறது எல்லாம் தான் செய்யலாம். படிக்கிறது எல்லாராலையும் தான் படிக்க முடியும். பரீட்சை எழுதுறது எல்லாராலையும் தான் எழுத முடியும். பணம் சம்பாதிக்கிறது எல்லாரையும் தான் செய்ய முடியும். ஒரு மனுஷன் சொல்ல முடியுமா என்னால் இதயத்தை ஏற்க முடியும்னு? ஒரு மனுஷன் சொல்ல முடியுமா உணவை என்னால் ரத்தமாய் மாற்ற முடியும்னு?
ஒரு மனுஷன் சொல்ல முடியுமா கண்ணையும் உடல் உறுப்பையும் என்னால உற்பத்தி செய்ய முடியும்னு? சொல்லவே முடியாது. அதை செய்யறவர் தான் கர்த்தாதி கர்த்தர். அவர் கொடுத்தது நல்லா இருக்கணும்னா அவர் நீ சார்ந்துதான் ஆகணும். அன்னைக்கே புள்ள விழுந்துட்டானா தேவ சமூகத்துல. இன்னைக்கு வேதனையோடு சொல்லுகிறேன், தாய் தகப்பனார் பிள்ளைகள் கர்த்தரை விட்டு தூரமாய் போவதை அறிந்திருந்தும் கஞ்சாடையா இருக்கிறாங்க. நல்லா தெரியும் பிள்ளை பள்ளிக்கூடம் போயிட்டு வருதா, ஊரை சுத்திட்டு வருதான்னு தெரியும். பிள்ளை போனை வச்சுக்கிட்டு படிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுதா இல்ல வேற ஏதாச்சும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா? வீட்டில் அந்த பிள்ளை ஒவ்வொரு நாளும் ஜெபிக்குதா ஜெபிக்கலையான்னு யாருக்கு தெரியும்? சத்தமா தான் சொல்லுங்களேன். ஆனா கேட்கவே மாட்டாங்க. துண்ணியா, தூங்குனியா, கொட்டிக்கினியா, விளையாடினியா, படிச்சியா, ஜெபிச்சியான்னு கேட்கிற பெற்றார் உண்டா? தேவனை தேடுகிறாயா என்று கேட்கிற பெற்றார் உண்டா? கர்த்தருக்காக சேவைகளை செய்கிறாய் என்று கேட்கிற பெற்றார் உண்டென்றால் அந்த தாய் தகப்பன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவங்களோடு பேசதான் கர்த்தர் ஆசைப்படுறாரு. இந்த சாமுவேலுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும், தான் வாழ்க்கையே ஆண்டவருக்கு கொடுத்துட்டான். இந்த சாமுவேல் பெரியவன் இல்ல, சின்னவன் தான். ஆனா தான் மொத்தத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டான். நான் யோசித்து பாருங்க, மொத்தமும் கர்த்தருக்கு கொடுத்த பிள்ளை கிட்ட ஆண்டவர் பிரியமா இருப்பாரா? படிப்புக்கு தானா, பணத்துக்கு தானா, சொத்துக்கு தானா? கர்த்தர் தேவைப்பட்டா அப்படி எக்ஸ்ட்ரா அப்படின்ற பிள்ளை மேல கர்த்தர் பிரியமா இருப்பாரா என்பதை சற்று யூகித்து யோசித்து பாருங்கள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. இந்த நாட்கள் கடைசி நாட்கள், வருகிற நாட்கள், உலகத்தில் பார்க்கக்கூடிய சம்பவங்களும் காட்சிகளும், திருச்சபையில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் வாழ்வில் தேவ பயமற்ற நிலையினால் அவர்கள் செய்யக்கூடிய துணிகரமான பாவங்களையும் காணும் போது, கேட்கும் பொழுது உண்மையாகவே கர்த்தருடைய இருதயம் இன்றைக்கு கலங்கி கொண்டிருக்கிறது. கலங்குகிற கர்த்தராய் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் கொடுத்த உங்க வாழ்க்கையில அவருக்கு முக்கியத்துவமும் பிரதானத்துவமும் அவரோடு உள்ள உறவு மிக அற்புதமானதா இருந்தால், நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையும் உங்கள் குடும்ப வாழ்க்கையும் பிள்ளைகள் வாழ்க்கையும் ஆஸ்வதிக்கப்படுவது மட்டுமல்ல, இந்த தேசத்தினுடைய அக்கிரமம் நின்று போகும். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ உனக்கு மட்டும் உன் வீட்டுக்கு மட்டும் ஆசீர்வாதமா இருக்கிற பிள்ளை இல்ல, நீ உலகத்துக்கே ஆசீர்வாதமா இருக்கிற பிள்ளை. உலகத்தில் இருக்கும் பொழுது நீ உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறாய். நான் சொல்றேன், பிடிக்காவிட்டாலும் நான் சொல்றேன், ஜெபிப்பதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு பிடிக்காவிட்டாலும் அவர்கள் கர்த்தரோடு உறவு கொள்வதற்கு கட்டாயப்படுத்தியாகிலும் தேவ பிள்ளையே, தேவ உங்கள் குழந்தைகளை கர்த்தருடைய பாதையில் நடத்துங்கள். நாளைக்கு நீங்க இருக்க மாட்டீங்க. ஆனா நான் சொல்றேன், உன் பிள்ளைகள் அற்புதமான ஒரு குடும்ப வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஏன்னா கர்த்தர் விட்டுற மாட்டார் பாருங்க. கர்த்தர் சொல்றார், நீ அறிவை வெறுத்தாய், என் வேதத்தை வெறுத்தாய், நான் உன் பிள்ளைங்களை மறந்துட்டேன். நீ என் வேதத்தை மறக்கல, நீ போனாலும் உன் பிள்ளைங்களை நான் மறக்க மாட்டேன். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், என் பிள்ளைக்கு வீட்டை வச்சுட்டு அவன் சூப்பர் ஆயிருவான், சொத்தை வச்சுட்டு அவன் சூப்பரா. கிடையவே கிடையாது. எத்தனை உதாரணத்தை நான் காட்டுட்டுமா? அத்தனையும் அழிச்சு போட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கோம். ஆனா சில குடும்பங்களை நான் சொல்றேன், எதையும் கொடுத்துருக்க மாட்டாங்க. எங்க அப்பா அம்மா மாதிரி கர்த்தரை மட்டும்தான் கொடுத்தாங்க. கர்த்தரை மட்டும்தான் கொடுத்தாங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் எடுக்கிற அளவுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீ வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அப்படின்னா அந்த பிள்ளைகள் தேவ சத்தியத்துக்கு மாறாய் போய் விடுகிறார்கள். இன்னைக்கு நாமும் நம் குடும்பமும் இந்த கடைசி நாட்களிலே ஒரு இதயத்திலே ஒரு மிகப்பெரிய மனம் திரும்புதலோடு தேவனுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நம்மை அர்ப்பணிப்போமே. ஆனால் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில உம்மோடுள்ள உறவுக்கு அதிகமாய் முக்கியத்துவத்தை கொடுக்கிறவர்களாக, எங்க காரியம்லாம் இருக்கு அதெல்லாம் இரண்டாம் பட்சம் தான். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? மூச்சு விடுவதுதான் நம்முடைய முதல் பட்சம். துணி துவைக்கணும், மூச்சு விடணும். துணி துவைக்கணும், மூச்சு விடணும். ஒண்ணு செய்யலாம், ஃபர்ஸ்ட் நான் துணி துவைச்சிடுறேன், அப்புறமா மூச்சு விடுறேன்னு சொல்லுவோமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சாப்பிடணும், மூச்சு விடணும். எதை ஃபர்ஸ்ட் செய்ய போறீங்க? படிக்கணும், மூச்சு விடணும். ஃபர்ஸ்ட் எதை செய்ய போறீங்க? குளிக்கணும், மூச்சு விடணும். ஃபர்ஸ்ட் எதை செய்ய போறீங்க? நான் சொல்லட்டுமா? மூச்சு விடுறது என்பது கடவுளுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஆழமான உறவு. அதுலதான் உங்க உயிரே இருக்கு. ஏன்னா போயிட்டு இருக்கிறது அவருடைய உசுருங்க, அவருடைய ஜீவன்க, அவருடைய மகிமை உள்ள போயிட்டு இருக்கு. அந்த நோக்கத்துக்காக படைச்சிருக்காரு. அதை உணராத போதுதான் வாழ்க்கை சிதைக்கப்படுகிறது. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயம்
இன்னைக்கு ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயம், சாப்பிடுறதுல உணர்வு இருக்கு, ஆண்டவரே சம்பாதிக்கிறதுல ஒரு உணர்வு இருக்கு, இத்தனை மணி நேரம் வேலை செய்யணுன்றதுல உணர்வு இருக்கிற எங்களுக்கு ஆராதிக்கணும்ன்ற விஷயத்துல ஒரு உணர்வை தாங்க ஐயா, ஜெபிக்கணும் என்ற ஒரு விஷயத்துல ஒரு உணர்வை தாங்க ஐயா, ஆலயத்துக்கு செல்லணும்ன்ற விஷயத்துல ஒரு உணர்வை தாங்க ஐயா, ஆண்டவரை தேடணும் என்ற விஷயத்துல ஒரு உணர்வை தாங்க ஐயா. நாங்கள் மாத்திரமல்ல, எங்கள் பிள்ளைகளும், எங்கள் முழு குடும்பங்களும், எங்களோடு கூட இருக்கிறவர்களும், ஓ அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் இந்த பூமியில நாம் பலன் கொடுக்கும்படி வைத்திருக்கிறார்.